Hi friends, Zoology Simplified channel காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல யூனிட் 8 எவல்யூஷனரி பிரின்சிபிள்ஸ் சீரீஸ்ல எவல்யூஷனரி ஹிஸ்டரியோட டைம் ஸ்கேல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைம் ஸ்கேல் பூமி உருவானதுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற டைம் ஸ்கேல 7 எராவா பிரிச்சிருக்கோம். அந்த 7 எரால முதல் 3 எராவை ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4வது எரா பாலியோசோயிக் எரா. இதுல நடக்கிற மேஜர் ஈவெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். இந்த எரால ஒரு 10 கேட்கப்படக்கூடிய கேள்விகளை நம்ம பார்க்கலாம். 10க்கு மேற்பட்ட கேள்விகள் கூட இந்த ஒரே ஒரு எரால இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி ப்ரீ கேம்பிரியன் எரானா என்னது? ஆர்கியோசோயிக், புரோட்டிரோசோயிக். அப்ப பாலியோசோயிக் எரா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கேம்பிரியன் எரால, கேம்பிரியன் பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரீ கேம்பிரியன். அப்ப பாலியோசோயிக் பீரியட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? கேம்பிரியன் பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் எராஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். எராவை சின்ன சின்ன பீரியடாவும் பிரிக்கலாம். பாலியோசோயிக் எராவை மட்டுமே 7 பீரியடா பிரிச்சிருப்பாங்க. பாலியோசோயிக், ZOIC, அந்த ஜோயிக்னா லைஃப்னு சொல்லியிருக்கேன். பாலியோ அப்படின்னா பழைய வாழ்க்கை. பாலியோசோயிக் எராவோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேடில் ஆஃப் ஏன்ஷியன்ட் லைஃப் ஆர் எரா ஆஃப் ஏன்ஷியன்ட் லைஃப். கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட. ZOIC, ஜோயிக்னா லைஃப், பாலியோனா பழைய வாழ்க்கை. அப்ப கிரேடில் ஆஃப் ஏன்ஷியன்ட் லைஃப் என்னன்னு கேட்டாங்கன்னா அது பாலியோசோயிக் எரா தான். இது எப்போ முடியுது அப்படின்னா அப்பலாச்சியன் ரெவல்யூஷன்ல முடியுது. பெரிய பேரழிவு, பூகம்பம், புது மாற்றங்கள் இந்த பூமியில தோன்றதான் நம்ம ரெவல்யூஷன் சொல்றோம். இந்த பாலியோசோயிக் எரா எப்போ முடியுது அப்படின்னா அப்பலாச்சியன் ரெவல்யூஷன்ல தான் முடிஞ்சிருக்கு. பாலியோசோயிக் எராவை 7 பீரியடா பிரிக்கிறோம். கேம்பிரியன் பீரியட், ஆர்டோவிஷியன் பீரியட், சிலூரியன் பீரியட், டெவோனியன் பீரியட், மிசிசிப்பியன் பீரியட், பெனிசில்வேனியன் பீரியட், பெர்மியன் பீரியட். இந்த ஆர்டரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மனப்பாடம் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கீழே எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? ஒவ்வொரு பீரியடோட முதல் எழுத்துக்கள் COSDMPP, COSDMPP. ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சு இதை ஆர்டர் படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஒருவேளை இதை டைம் ஸ்கேல் படி ஆர்டர் படுத்த சொன்னா ஈஸியா நம்ம ஆர்டர் படுத்திடலாம். அடுத்த கொஸ்டின் இதுல என்ன வரும் அப்படின்னா கார்பனிஃபரஸ் பீரியட் எது அப்படின்னு கேட்பாங்க. கார்பனிஃபரஸ் பீரியட் அப்படிங்கிறது இந்த 5வது பீரியடும் 6வது பீரியடும், மிசிசிப்பியன் பீரியடும் பெனிசில்வேனியன் பீரியடும் சேர்ந்தது தான் கார்பனிஃபரஸ் பீரியட். இத்தனை கொஸ்டின் இந்த ஒரு ஸ்லைட்ல இருந்து மட்டும் கேட்கலாம். பாலியோசோயிக் பீரியட்னா ஏன்ஷியன்ட் லைஃப் எப்போ முடிஞ்சது? அப்பலாச்சியன் ரெவல்யூஷன்ல. இதோட பீரியடோட ஆர்டர் டைம் ஸ்கேல் கேட்கலாம். கார்பனிஃபரஸ் பீரியட்னா என்னன்னு கேட்கலாம். அடுத்தது கேம்பிரியன் பீரியட்ல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்ப 7 பீரியட் படிக்க போறோம் இல்லையா? இத ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா கடல் மட்டம் உள்வாங்கிட்டே இருக்கு. ஓகேயா? கிளேசியர்ஸ் ஃபார்ம் ஆகலாம். கடல் அதோட கடலோட பரப்பு குறைஞ்சிட்டே இருக்கு. கான்டினென்ட் அப்லிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. நிலப்பரப்பு அதிகமாயிட்டே இருக்கு. இவ்வளவுதான் நடக்கும் பாலியோசோயிக் பீரியட்ல. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கடல்ல வாழ்ற புது ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிறத விட நிலத்துல அதிகமான ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிருக்கும் பாலியோசோயிக் எரால. இப்ப கேம்பிரியன் பீரியட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம பாக்குற இன்வெர்டிபிரேட்டா எல்லாமே, இன்வெர்டிபிரேட்டா ஃபைல என்னது? ஆல்கி, ஃபங்கை, புரோட்டோசோவா, ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்டா, அன்னலிட்ஸ், மொலஸ்க், பிராக்கியோபோட், எக்கினோடம், எல்லா இன்வெர்டிபிரேட்டா ஃபைலாவுமே எதுல இருக்கும்? கேம்பிரியன் பீரியட்ல இருக்கும். பாத்துக்கோங்க, கேம்பிரியன் பீரியட்ல வெர்டிபிரேட்டா வரல, இன்வெர்டிபிரேட்டா ஃபைலா தான் இருக்கு. இதுல ஒரு புது பூச்சி பார்த்துக்கோங்க, ட்ரைலோபைட். இந்த பூச்சி கேம்பிரியன் பீரியட்ல நிறைய இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆகி கடைசி பீரியட் பெர்மியன் பீரியட் வரும்போது, அந்த 7வது பீரியட் வரும்போது ட்ரைலோபைட் இல்லாம போயிடும். பட் கேம்பிரியன் பீரியட்ல மட்டும் ட்ரைலோபைட் நிறைய இருக்கும். ரெண்டாவது ஆர்டோவிஷியன் பீரியட். ஆர்டோவிஷியன் பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வெர்டிபிரேட் உருவானது. அந்த வெர்டிபிரேட் பேரு ஆஸ்ட்ரோகோடர்ம். இது தண்ணியில வாழக்கூடிய ஒரு வெர்டிபிரேட். அப்ப ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா அது ஆர்டோவிஷியன் பீரியட். ஃபர்ஸ்ட் லேண்ட் வெர்டிபிரேட் அப்படின்னா அது வேற. நிலத்தில் வாழக்கூடிய வெர்டிபிரேட் அதுக்கு ஆன்சர் வேற. ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட்னா மட்டும்தான் ஆர்டோவிஷியன். இது தண்ணீரில் வாழக்கூடியது. 3வது பீரியட் சிலூரியன் பீரியட்.
சிலூரியன் பீரியட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நிறைய நிலப்பரப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நிலங்கள்ல வாழக்கூடிய தாவரங்களும் அதிகமாயிருச்சு. நிலத்துல வாழக்கூடிய பூச்சிகள், நிலத்துல வாழையில அது எப்படி இருக்கணும், காத்தை தான் சுவாசிக்க முடியும். ஏர் பிரீத்திங் இன்வெர்டிபிரேட்ஸ், பூச்சிகள் ஆகட்டும், பூரான், தேல் மாதிரியான தேல் கிடையாது, ஸ்கார்பியன் கிடையாது, தேல் மாதிரியான இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து சிலூரியன் பீரியட்ல அதிகமாவே இருந்துச்சு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிலூரியன் சிலு சிலுன்னு காத்த சுவாசிச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க. சிலு சிலுன்னு காத்த சுவாசிச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க. யாரு? இன்செக்ட்ஸ், மில்லிபீட்ஸ், ஸ்கார்பியன் லைக் இன்செக்ட்ஸ் எல்லாருமே. அப்புறம் கடல்ல ஃபிஷஸ்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, ஃபிஷஸ் மாதிரி பிளக்கோடர்ம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிளக்கோடர்ம்ஸ்ல வந்து இப்ப நம்ம பாக்குற மாதிரி போன்ஸ் எல்லாம் இருக்காது, வெர்டிபிரேட்டா கிடையாது, கார்டிலேஜ் போன் கூட கிடையாது. ஒரு ஃபிஷ் மாதிரி ஒரு பிளக்கோடர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. சீ லில்லிஸ், சீ லில்லிஸ்ன்றது பேர் தான், ஒரு பிளான்ட் பேர் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலா ஒரு எக்கினோடர்ம், நம்ம ஸ்டார் ஃபிஷ் மாதிரி ஒரு எக்கினோடர்ம். இந்த எக்கினோடர்ம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ட்ரைலோபைட் குறைய ஆரம்பிச்சிச்சு. ட்ரைலோபைட் கேம்பிரியன் பீரியட்ல மட்டும்தான் அதிகமா இருந்திருக்கும், மற்ற எல்லாத்துலயுமே குறைவா தான் இருக்கும். சிலூரியன் பீரியட்ல முக்கியமானது என்ன அப்படின்னா, ஏர் பிரீத்திங் இன்வெர்டிபிரேட்ஸ்லாம் அதிகமா உருவாக ஆரம்பிச்சிச்சு. 4வது பீரியட் டெவோனியன் பீரியட். டெவோனியன் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ். ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் என்னன்னு கேட்டா அது டெவோனியன் பீரியட் தான். அப்ப அந்த இடத்துல கார்டிலேஜ் ஃபிஷ் உருவாகுது, போன் ஃபிஷ் உருவாகுது, நல்ல ஃபின்ஸ் நிறைய வச்ச ஃபிஷ்ஷும் உருவாகுது. கான்ட்ரிக்தீஸ், ஆஸ்டியோக்தீஸ், க்ரோசோப்டெரிஜியன்ஸ், இது மூணுமே உருவாகி இந்த டெவோனியன் பீரியட்லயே அழிஞ்சும் போயிடும். லாட்டிமெரியான்ற ஒரு ஃபிஷ் வகை தான் இருக்கும், ஃபாசில்ஸ் மாதிரி இருந்தது. ஓகே, ஃபிஷ்ஷை பத்தி முடிச்சாச்சு. இப்ப கடல்ல இருந்து வெளியே வாங்க. நிலத்துல என்ன இருக்கும்? நிலத்துல ஃபர்ஸ்ட் லேண்ட் வெர்டிபிரேட் ஒரு ஆம்பிபியன் வகை ஸ்டெகோசெஃபாலியன்ஸ் உருவாச்சு. இக்தியோஸ்டிகான்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் லேண்ட் வெர்டிபிரேட் எப்போ உருவாச்சு அப்படின்னா அது டெவோனியன் பீரியட். ஓகே, டெவோனியன் பீரியட்ல தான் அமோனாய்ட்ஸ், செஃபலோபாட்ஸும் ஒரு வகையான செஃபலோபாட்ஸும் உருவாச்சு. இந்த டெவோனியன் பீரியட்ல 2 முக்கியமான கேள்விகள். ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் என்னது? டெவோனியன் பீரியட். ஃபர்ஸ்ட் லேண்ட் வெர்டிபிரேட் அல்லது ஆம்பிபியா உருவான பீரியட் எது அப்படின்னு கேட்டா டெவோனியன் பீரியட் தான். ஆம்பிபியன் ஃபர்ஸ்ட் உருவான பீரியட் டெவோனியன் பீரியட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கார்பனிஃபரஸ் பீரியட். வீடியோ ஸ்டார்ட் ஆகையிலே சொல்லிட்டேன், கார்பனிஃபரஸ் பீரியட்னா மிசிசிப்பியன் பீரியடையும் நம்ம சொல்லலாம், பெனிசில்வேனியன் பீரியட், இது இரண்டும் சேர்ந்தது தான் கார்பனிஃபரஸ் பீரியட். மிசிசிப்பியன் பீரியட், பெனிசில்வேனியன் பீரியட், இது இரண்டையும் ஏன் நம்ம கார்பனிஃபரஸ் பீரியட்னு சொல்றோம்னா, கார்பன் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா, கார்பன்ல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய திங்ஸ் என்னென்னது, பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி கார்பன் திங்ஸ் எல்லாமே இந்த பீரியட்ல தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு பாருங்க, லேண்ட் அதிகமாயிருச்சு, நிலப்பரப்பு அதிகமாயிருச்சு, அதனால டென்ஸ் ஃபாரஸ்ட், நிறைய ட்ரீஸ், ஃபாரஸ்ட்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் மக்கி போக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பெட்ரோல், டீசல், கோல்டு, சில்வர், ஜிப்சம், நிறைய மினரல்ஸ், கோல், ஆயில், கேஸ், லெட், ஜிங்க் எல்லாமே இந்த மண்ணுக்கடியில கிடக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே இந்த கார்பனிஃபரஸ் பீரியட்ல தான் நம்மளுக்கு கிடைச்சது. இது பெரிய பொற்காலம் தான் சொல்லணும் இல்லையா? அந்த கார்பனிஃபரஸ் பீரியட் மிசிசிப்பியனும் பெனிசில்வேனியனும் சேர்ந்தது தான். ஓகே, இப்ப மிசிசிப்பியன் பெனிசில்வேனியனுக்குள்ள இருக்கிற சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆம்பிபியன்ஸ்லயே சாலமண்டர் மாதிரி இருக்க ஆம்பிபியன்ஸ் எல்லாம் மிசிசிப்பியன் பீரியட்ல நிறைய வந்திருக்கும். அதே மாதிரி கடலுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நிறைய ஷார்க், நிறைய சீ லில்லிஸ் இருந்தது. ஷார்க்ன்றது வெர்டிபிரேட் இல்லையா? பெனிசில்வேனியன் பீரியட்லயும் இன்செக்ட்ஸ் இருக்கும். ஆம்பிபியன்ஸ்ல லாப்ரிந்தோடான்ஸ் அப்படின்ற ஆம்பிபியன்ஸ் இருந்தது. அதாவது நம்மளோட கடகா பல்லு மாதிரி அதோட பல்லெல்லாம் இருக்கும். லாப்ரிந்தோடான்ட்ன்றது அதோட ஒரு வகையான பற்களை தான் குறிக்குது. அந்த மாதிரியான ஆம்பிபியன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பெனிசில்வேனியன் பீரியட்ல. அதோட சேர்த்து ஒரு ரெப்டைலும் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ரெப்டைல்னா நம்ம இப்ப பாக்குற ஊர்வன கிடையாது, ஸ்டெம் ரெப்டைல், ஆதி காலத்து ரெப்டைல், சேமோரியான்னு சொல்லுவோம். அது வந்து பெனிசில்வேனியன் பீரியட்ல தான் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இதோட 6 பீரியட் முடிச்சாச்சு. 7வது பீரியட் பாலியோசோயிக் எரால இருக்கிற 7வது பீரியட், கடைசி பீரியட் பெர்மியன் பீரியட். இதுல ரொம்ப ஒன்றும் நீங்க ஆர்கானிசம் நேம், ஃபைலா நேம்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம்.
நிறைய ஆர்கானிசம்ல எந்த மாற்றமும் இருக்காது. சீதோஷ நிலை கிளைமேட் சேஞ்சஸ் நிறைய அதிகமா இருந்தது. டோபோகிராஃபி அந்த ஜியாகிரபின்னு சொல்லுவோம்ல, நீர்மட்டம் நிலமட்டத்தோட மாற்றங்கள் தான் அதிகமா இருந்தது பெர்மியன் பீரியட்ல. ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கடல்ல வந்து நிறைய கிளேசியர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஐஸ்பர்க் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கடலோட பரப்பு கம்மியாயிட்டே வருது. கடல் பரப்பு கம்மியாகுது, நிலப்பரப்பு அதிகமாகுது. புரியுதா? கிளைமேட் சேஞ்ச் என்ன நடந்துச்சு, டோபோகிராஃபி சேஞ்ச் என்ன நடந்துச்சுன்னு. கிளேசியர் ஃபார்ம் ஆகுது, கடலோட பரப்பு கம்மியாகுது, நிலத்தோட பரப்பு அதிகமாகுது. இந்த கிளேசியர் ஃபார்ம் ஆகையில கிளைமேட் எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், ரொம்ப ட்ரையா இருக்கும். இந்த ட்ரைலோபைட்ஸ் மாதிரியான கிரைனாய்ட்ஸ் சொன்னால, சீ லில்லிஸ், இது எல்லாமே அழிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் வெர்சஸ் மெரைன். கடல்ல வாழக்கூடிய ஆர்கானிசம், சில ஆர்கானிசம் வந்து நிலத்துல ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும் இல்லையா, அங்க மட்டும்தான் என்னால வாழ முடியும், என்னால சால்ட் வாட்டர்ல வாழ முடியாதுன்னு சொல்லி ஆர்கானிசம்ஸ் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசமும் மெரைன் வாட்டர் ஆர்கானிசமும் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த பீரியட்ல? பெர்மியன் பீரியட்ல. நெக்ஸ்ட் இயராவை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.